Hi guys, இந்த வீடியோவில் ஷேப்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஷேப் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பென் டூல் செலக்ட் பண்ணி இந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இமேஜை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஷேப் மட்டும் தனியாக கிடச்சாச்சு. இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ரிப்பீட்டர் போய் அதில் 4 காப்பி வச்சுக்கலாம். இப்போ பொசிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஆஃப் செட்டை 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண ஷேப்பை என்ன பண்ணாலுமே நம்மளோட ரிப்பீட்டர் ஷேப்புக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ரிப்பீட்டர் ஷேப்ஸுக்கும் அதே ஷேப்ஸில் சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஓகே. ஆர்எல்ஸ் நம்ம ட்ராக் பண்ணனாலும் சேமாக அஃபெக்ட் ஆகும், ரொட்டேட் பண்ணாலுமே சேமாக அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கீ ஃப்ரேம் வச்சு ஒரு அனிமேஷன் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் கீ ஃப்ரேமில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது டைம் லைனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொசிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.